தென்காசியில் அரசு பள்ளி ஆய்வகத்தில் பதுங்கியிருந்த மரநாய் மற்றும் அதன் குட்டிகள் வனப்பகுதிக்குள் துள்ளிச் செல்லும் காட்சிகள் தான் இவை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி ஆய்வகத்தினுள் மரநாய் ஒன்று தனது 3 குட்டிகளுடன் பதுங்கி இருந்துள்ளது. இதனை கண்ட அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆலங்குளம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள் பள்ளி ஆய்வகத்தில் பதுங்கியிருந்த மரநாய் மற்றும் அதன் 3 குட்டிகளையும் பத்திரமாக மீட்டனர். பின்னர் மரநாய் மற்றும் அதன் 3 குட்டிகளையும் வனத்துறையினர் பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தியாப்பா என இந்த பூனையின் மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்கத்தான் செய்கிறது. கடலூர் அடுத்த திருப்பாதிரி புலியூரில் வசிக்கும் ராஜசேகர் என்பவரது வீட்டில் இருந்த பாலை குடிக்க சென்ற பூனையின் தலை சொம்பில் சிக்கி சின்னாபின்னமான சோகம்தான் இது. ஒரு கட்டத்தில் எங்கும் நகர முடியாமல் மயங்கிய நிலையில் இருந்த பூனையை கண்ட வீட்டின் உரிமையாளர் ராஜசேகர் விலங்கு நல ஆர்வலர் செல்லா என்பவருக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் அங்கு சென்ற செல்லா பூனையின் தலையில் சிக்கிய சொம்பை எடுக்க முயன்றார். இருப்பினும் பலனளிக்கவில்லை. இதனையடுத்து கால்நடை மருத்துவரிடம் பூனை அழைத்து செல்லப்பட்டது. பின்னர் மயக்க மருந்தளித்து தலையில் சிக்கியிருந்த சொம்பு எடுக்கப்பட்டதோடு பூனை பாதுகாப்புடன் மீட்கப்பட்டது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பூனைக்கு விடிவு காலம் பிறந்தது. புயலால் பாதிக்கப்பட்ட செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயலால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட பப்பாளி மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே உள்ள விழுதமங்கலம் பகுதியில் சுமார் 25 ஏக்கர் குத்தகை நிலத்தில் விவசாயிகள் பப்பாளி சாகுபடி செய்திருந்தனர். இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த பப்பாளி மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமடைந்துவிட்டன. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 80,000 ரூபாய் வரை கடன் வாங்கி சாகுபடி செய்ததால் தற்போது பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். 25 ஏக்கரில் காயம் பூமா இருந்த மரம், அறுவடைக்கு தயாராக இருந்த மரம் எல்லாமே உடஞ்சி விழுந்து போச்சு. அதை அறுவடை செய்யவும் முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. தண்ணி தேங்கி மொத்தம் அழுகி போச்சு. அதை எடுத்து அப்புறப்படுத்துறதுக்கும் செலவுக்கும் காசு இல்லாமல், மீண்டும் விவசாயம் பண்ணுறதுக்கும் காசு இல்லாமல் சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் தரமற்ற முறையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படுவதாக கூறி கிராம மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். மயிலாடுதுறை ஒன்றியத்திற்குட்பட்ட முளப்பாக்கம் கிராமத்தில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தொடங்கி தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது. நீர்த்தேக்க தொட்டிக்கு சிமெண்ட் பூச்சி பூசாமல் வெள்ளை பெயிண்ட் தீட்டும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பெயிண்ட் அடிக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி ஊழியர்களை திருப்பி அனுப்பினர். மேலும் புதிதாக நீர்த்தேக்க தொட்டி செங்குத்தாக இல்லாமல் ஒருபுறம் சாய்ந்திருப்பதாகவும் கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். அது இன்னும் முடிவே பெறல. அதுக்குள்ள பெயிண்ட் எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதை சரியான முறையில் அமைச்சு அது சரியா இருக்கா என்னன்னு பார்த்து, அது குழந்தைங்களாம் விளையாடுற இடம், போற இடம், வர இடம், அதை பார்த்து சரி செஞ்சு இது முறையா அமைச்சு தருமாறு கேட்டுக்கிறோம். தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வரும் குடிநீர் தொட்டி எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழுந்து விபத்து ஏற்படும் என அச்சம் தெரிவித்த கிராம மக்கள் அதிகாரிகள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் 26 ஆண்டுகளுக்கு பின்னர் நார்த்தம்பட்டி இலலிகம் பெரிய ஏரி நிரம்பியதால் 2 கிராம மக்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். நல்லம்பள்ளி அருகே உள்ள நார்த்தம்பட்டி இலலிகம் பெரிய ஏரி சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. கோம்பேரி ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீர் இந்த பெரிய ஏரிக்கு வந்தடையும். இந்நிலையில் அண்மையில் கொட்டிய கனமழையால் நார்த்தம்பட்டி இலலிகம் பெரிய ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறுகிறது. இதனால் நார்த்தம்பட்டி மற்றும் இலலிகம் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் கூடி ஆடு பலியிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி உபரி நீரை மலர்தூவி வணங்கினர். இந்த ஏரி நிரம்பியதால் 2000 ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
IPS அதிகாரிகள் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியால் தனது குடும்பத்திற்கு பாதிப்பு என பேசிய திருச்சி SP வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக DGP-யிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கோவையில் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்திய அரசியலமைப்பின்படி பதிவு செய்யப்பட்டு 13 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கட்சியை பிரிவினைவாத இயக்கம் கண்காணிக்க வேண்டும் என கூறிய வருண்குமார் தான் நாட்டை ஆளுகின்றாரா என கேள்வி எழுப்பினார். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். இவ்வளவு பேரு சரி, பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது எப்படி? அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி? இந்நிலையில் IPS அதிகாரிகள் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து பேசியது தொடர்பாக SP வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் புகார் அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை ராமாபுரம் அம்மா உணவகத்தில் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட மோதலால் உணவகமே முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த உணவகத்தில் கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அதிமுகவைச் சேர்ந்த ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். ஆட்சி மாற்றத்திற்கு பின் திமுகவைச் சேர்ந்த ஊழியர்களும் புதிதாக பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டிற்கு மேலாக இருதரப்பினரிடையே அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்போது இருதரப்பில் கைகலப்பு ஏற்படும் நிலைக்கு பிரச்சனை பூதாகரமாக வெடித்துள்ளது. அதிமுகவைச் சார்ந்த ஊழியர்கள் தினமும் அம்மா உணவகத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் வைக்கப்படும் இரும்பு அறையை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துச் செல்வதாகவும் அதனால் தங்களால் பணி செய்ய முடியவில்லை என மறுதரப்பும் குற்றம் சாட்டியுள்ளது. அதிமுக ஊழியர் தரப்போ மாற்றுத் தரப்பினர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக புகார் கூறுகின்றனர். இந்நிலையில் மது போதையில் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கையில் இரும்பு ராடுடன் பொருட்கள் வைப்பு அறையின் பூட்டை உடைக்க முயற்சி செய்தார். அது தொடர்பாக ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அவரை திமுக தரப்பினர் அனுப்பியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இரு தரப்பினர் மாறி மாறி குற்றம் சொல்லி நிர்வாகத்தை முடக்குவதால் அனைவரையும் பணிமாற்றம் செய்துவிட்டு புதிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இப்படி துரத்தி ஓடுவது மட்டுமல்லாமல் வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து வனத்துறையினருக்கு மரண பயத்தை நொடி பொழுதில் காட்டிச் சென்றது இந்த யானை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நிலையில் தொண்டியாலம் பகுதியில் சுற்றித் திரிந்த யானையை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் வனத்திற்கு அனுப்பக்கூடிய பணியில் புதன்கிழமை இரவு ஈடுபட்டனர். அப்போது ஆக்ரோஷமடைந்த யானை வனத்துறையினர் வாகனத்தை விடாமல் துரத்தியது. அச்சமடைந்த வனத்துறையினர் பின்னோக்கி வாகனத்தை இயக்கினர். விடாது கருப்பாய் துரத்திய யானை கண்ணாடியை உடைத்து வாகனத்தை தலைக்குப்புற புரட்டி போட்டது. தொண்டியாலம் பகுதி மக்கள் கூச்சலிட்டு யானையை விரட்டிய நிலையில் வாகனத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். தங்களை துரத்திய யானைக்கு மதம் பிடித்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.